விகராட்சி அதாவது சிவாய நம வந்து சொல்லக்கூடாது. அவர் நாகாராதி பஞ்சாட்சரம் பிரதமம் கூட்டாது உச்சரிக்க கடவர். அவர்கள் நகராதி பஞ்சாட்சரம் நமசிவாய பிரணவம் இல்லாம சொல்லலாம். இது ஆறுமாவுடைய நித்திய அனுஷ்டான விதி. நித்திய அனுஷ்டானம் இருந்தால் ஒவ்வொரு நாளும் தீட்சை பெற்றவர்கள் செய்கிற அனுஷ்டானங்கள் இருந்தார். ஒரு 7 நிமிஷம் எடுத்து வந்த திருநெல்வேலி இந்த குறி வச்சு மந்திரம் 3 பாட்டு, 2 பாட்டு இம்பார்ட்டன். ஒன்று தர்ப்பணம், மற்றது செபம். அது 2 அதை இம்பார்ட்டன். ஆனால் பிரிச்சால மட்டும் செய்யப்படாது. பிள்ளைங்களுடைய சேர்த்து தான் செய்கிறது. அது 7 மினிட்ஸ் ரிப்பீட். அப்போ அதை தான் நித்திய கர்ம விதி என்று சொல்றோம். நித்திய கர்ம விதியில அவரே போட்டிருப்பார். மற்ற சாப்பிட்றவர்கள் வந்து இப்படி வச்சிருக்கிறார். அப்போ அதில் கருத்து என்னது? எக்ஸெப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கிறேன். அதை சாப்பிட சொல்லலை. நீங்கள் சாப்பிடா விட மட்டும். அதுக்காக நான் மச்ச ஞாபகாவுக்கு தான் திருச்சி எடுப்பேன், மச்ச ஞாபகாவுக்கு தான் பஞ்சாயத்து சொல்லுவேன் இல்லை. அது முதலே தண்ணி கலங்கினா தானே நீச்சல் இருக்கும். தண்ணிக்கு இறங்கினா தானே நீச்சல் பழக்கலாம். அவள் முதல் எடுக்கிறதுக்காக அந்த எக்ஸெப்ஷன் அதிலே தந்திருக்கிறார். அதே மாதிரி ஜபக்கண்ட வகைகளை சொல்லி இருக்கிறார். சைவவினாவிடையில் பஞ்சாட்சர விகரங்கள் இருக்குது. அப்போ 3 விதமான ஜபம் சொல்றேன். கொண்டு வந்து மந்திர ஜபம் எத்தனை வாய்ப்பாடு? 188. மந்திர ஜபம் எத்தனை வாய்ப்பாடு? How many types of ஜபம் என்று கேட்கிறார். மானசம், உபாஞ்சு, வாசகம் என 3 வகைப்பாடு. மானசம், உபாஞ்சு, வாசகம் என 3 வகை. 3 types of ஜபம். ஒவ்வொன்றும் என்னென்று சொல்லுவேன். மானசமாவது யாது? மானசம் என்றால் என்ன? நான் நுனி உதட்டை தீண்டாமல், நான் நுனி உதட்டை தீண்டாமல், நான் கசையான பொறுமை பொருந்தி மனசினாலே செபித்தலாம். பொறுமை பொருந்தி மனசினாலே செபித்தல். நான் நுனி உதட்டை தீண்டாமல் ஒருவ பொருந்தி மனத்தால செபிக்கிறது மானசம். அடுத்தது உபாஞ்சுவாவது யாது? உபாஞ்சு என்றால் என்ன? தன் செவிக்கு மாத்திரம் கேட்கும்படி நான் நுனி உதட்டை தீண்ட மெல்ல செவித்தலாம். தன் செவிக்கு கேட்க மாத்திரம் செவித்தல். நாங்க சொல்ற மந்திரம் நம்ம சிவாண்டி எனக்கு மட்டும் கேட்கும். மெலிசா நாக்கு உதடு அசை. காதுக்கு கேட்குதோ? மனசுக்கு கேட்குது. காதுக்கு கேட்கறது வரை மனசுக்கு கேட்கறது. இதற்கு மந்தம் என்றும் பேர். மந்தம் என்றும் பேர். இது 2வது உபாஞ்சு. வாசமாவது யாது? வாசகம். வாசகம் வாசகம் ஆவது வாசகமாவது யாது? அருகில் இருக்கும் பிறர் செவிக்கும் கேட்கும்படி செபித்தலாம். அருகில் இருக்கிற மெட்டவைக்கை கேட்கப்படுத்தி நாங்க தொடங்கிக்க மெச்சத்திரம் தொடங்கிக்க எல்லாருக்கும் கேட்கக்கூடிய தான் ஜெபிச்சுனாங்க. ஞாபகம் இருக்குதானே? இப்ப நாங்கள் இன்றைக்கு செய்த ஜெபம் என்ன? மானசம். மானசம் சிவத்துக்கு 3 டைப்ஸ். மானசம் கடைசியா பாருங்க. இந்த 3 டைப்ஸ்ல அடுத்த கை. இதற்கும் பாஷ்யம் வந்தது. கடைசி கை. இம்மூவாயின் செவமும் பலத்தினால் ஏற்றக்குறைவு உடையனவா? இந்த பெனிஃபிட் வந்து வித்தியாசம் இருக்குதா? பலத்தினால் ஏற்றக்குறைவு உடையனவா என்று அடுத்த கேள்வியா? வாசகம் 100 மடங்கு பலமும். வாசகம் வாயால சொல்றது வந்து 100 மடங்கு பலம். உபாஞ்சு 10000 மடங்கு பலமும். உபாஞ்சு நான் உனி திரண்ட தன்னுடைய காதுக்கு கேட்க சொல்றது 10,000 மடங்கு பலம். இந்த மந்திரத்துல மானசகம் கோடி மடங்கு. மானசம் கோடி மடங்கு பலம். So which is the most desired method of it. The last இது அவ மிஸ் பண்ணிட்டா அவ சொல்ல சொல்லிருக்கோம். சக்மேந்திரன் வந்ததா அங்கால மாதிரி மூன்றாவது வந்து வாசமாவது யாது? அருகில் இருக்கும் குரல் செவிக்கும் கேட்கும்படி செலுத்தலாம். இதற்கு பாஷ்யம் என்று பெயர். இம்மூவகை செவமும் பலத்தினால் ஏற்றக்குறைவு உடையனவா? ஆம். வாசகம் 100 மடங்கு பலமும், உபாஞ்சு 10000 மடங்கு பலமும், மானசம் கோடி மடங்கு பலமும் தரும். இந்த 3 லைன் வாசகம் வந்து 100 மடங்கு பலன் வந்திருக்கு. மற்றது உபாஞ்சு 10,000 மடங்கு பலன். அந்த நான் உதட்டை திரும்ப இந்த செவிக்கு கேட்கும்படி மட்டும் சொல்றது. மற்றது மனசுக்குள்ளேயே ஒருமையாக சொல்லுவது கோடி மடங்கு பலன். That is the most
superior method of chanting. The methods of chanting ல நம்ம 3 chanting போட்டுருக்கோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு செய்தது அதோட சேர்த்து ஒரு அடிஷனலாக செய்தாங்க. நாங்கள் chanting மட்டும் செய்யல, வாங்க உட்கார chanting மட்டும் செய்யல, வேறு ஒன்று செய்கிறாங்க. அது என்னது? எங்கிட்ட மூச்சை அதோட ஒழுங்குபடுத்தினாங்க. மூச்சை ஒழுங்குபடுத்துறது இதை சொல்றது பிராண வீச்சம் சொல்றது. இது ரமண மகர்ஷியும் அது தெரியுது. மூச்சு ஒப்சர்வ் பண்ணினாலே அது மெடிடேட். இப்ப நான் என்ன செய்யறாங்கன்னா அந்த மூச்சோட இந்த மந்திரத்தை கோயின்சைட் பண்ண வைக்கிறேன். மூச்சை முதல்ல வந்து ரெகுலேட் பண்ணிக்க ஸ்லோவா எடுத்து ஸ்லோவா மூச்சு அடக்கிறது. ஸ்லோலி எக்ஸ்ஹேல் அண்ட் இன்ஹேல் அண்ட் ஃபில் தி செஸ்ட் அண்ட் ஸ்லோலி எக்ஸ்ஹேல். ஒரு மூச்சுக்கு ஒரு மந்திரம். அதான் 108 சொல்றதுக்கு என்ன ரீசன் என்றால் எங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சுவாசம் தருது. அவரேஜ் மனுஷனுடைய சுவாசம் வந்து 15 மினிட் என்றால் ஒரு நாளைக்கு 21,600 21,600 பிரெத் இருக்குது. இந்த 21,600 பிரெத்ல வந்து பகலுக்கு எவ்வளவு இரவுக்கு எவ்வளவு? 10,800 பகலுக்கு வரும், 10,800 இரவு. இரவு பகல் சமையல் 10,800ல 1% எவ்வளவு? 1% of 10,000. அப்ப இந்த பிரெத்ல வந்து 1% காலமேல 1% இரவுக்கு இந்த நப்தவன் செய்ய வரும். அதெல்லாம் 21,600. மூச்சு உள்ளுக்கு வெளியிட்டா பத்தி தான் பாருங்க. இப்போ ஓம் நம சிவாய ஓம் எப்படி சொல்றது? நான் உள்ளுக்கு எடுக்கும் பொழுது ஓம் சொல்லுவேன், வெளியில விடும் பொழுது நமசிவாய சொல்லுவேன். நமசிவாய சொல்லும் பொழுது அது எப்போ அந்த பிரெத் எடுக்கல மூலாதாரம் இந்த அடி வயிற்றில் இருந்து மூச்சு அப்படியே ஃபில் பண்ணி உச்சம் தலைவரைக்கும் போகக்கூடியதா எடுக்கணும். பிறகு அங்கே இருந்து மெலிசாக்க மூச்சு அடக்கப்படாது, லேசாக எடுத்து அங்கே இருந்து கீழே வரதான் எடுக்கணும். இப்படித்தான் எடுக்கிறது. இப்ப நமசிவாய வெளியில சொல்லிக்க ஓமண்டேக உள்ளுக்கு போய் நமசிவாய்க்கு வெளியில வர்றதை எடுக்கணும். நிறைய மெத்தட் இருக்கு. இதுதான் இதுல இருந்தது. இந்த 21,600 இதங்கட பிரெத், நம்பர் ஆஃப் பிரெத் பெர் டே. இத 80ஆல பெருக்கினால் கிருதயுக வருடங்கள். சின்ன ஹேண்ட் இத 60ஆல பெருக்கினா 2வது யுகம். 2வது யுகம் என்ன? திரியமண்டா திரிசூலம். அதாவது தர்ம தேவதை 3 கால இருக்கு. இங்க 4 கால், இங்க 3 கால். இந்த 40ஆல பெருக்கினால் துவாபர யுக வருடம். இது 20ஆல பெருக்கினால் கலியுக வருடம். கலியுக வருடம் வந்து 4,32,000. இது டபுள் ஆயிருக்கு. இது 8,64,000. இது கூட்டினதா அங்கால நீங்க கணக்கு பார்க்கலாம். இட் இஸ் நாட் சம்திங். எங்களோட ஒவ்வொரு பிரெத்தும் வந்து அங்க கனெக்ட் டைமிங். டைம் ஒன்று ஒரு காலம் ஒன்று இருக்குல்ல, அந்த காலத்தோட இதெல்லாம் கனெக்டட் டைமிங். சிதம்பரத்துல இருக்கிற ஓடுகள் எண்ணிக்கை இருக்கு இல்லையா? சிற்றம்பலத்துல பொன்னேடு இருக்குது. பொன்னால செஞ்சு அது எண்ணிக்கையும் 21,600. ஓடுகள் எண்ணிக்கை 21,000. இஸ் ஆல் கனெக்டட். நாங்க ஒவ்வொரு பிரெத்தும் கனெக்டட். இதுல இன்னொன்று நம்பர் ஆஃப் பிரெத். நான் இந்த புறக்கைக்குள்ள ப்ரீடிட்டர் எவ்வளவு மூச்சு எங்களுக்குன்றது இஸ் ப்ரீடிட்டர். அந்த மூச்சு முடிஞ்ச உடனே மூச்சு நிற்கும். கால் பண்ணி வைக்க கொஞ்சம் டிலே ஆகும். சிம்பிள். இது வந்து மெடிக்கல் சயின்ஸ் வந்து மூச்சை விட ஹார்ட் ரேட்டுக்கு சொல்லுது. ரெண்டு இதுக்கு கனெக்டட். ஹார்ட் ரேட்டை ஸ்லோ பண்ணா யூ வில் லிவ் லாங்கர். ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு ரெஸ்டிங் டெக்கிகார்டியா இருந்தா they will die faster.
டெக்கிகார்டியா அந்த ஃபாஸ்டிங் ஹார்ட் ரேட் இருந்தால் கெதியில முடிஞ்சிடும். இப்போ ஹார்ட் ரேட் ஸ்லோவாக இருந்தா டென்ஷன்ல தான் கிணவருக்கு இப்போ வருத்தம். ஹார்ட் ரேட் எல்லாம் கடை ஓடியே முடிக்கிறோம். வாரால எரிக்கிறோம் நாங்கள் டென்ஷனாக கோபம் விதைக்க டென்ஷன் விதைக்க எல்லாம் அதான் ஹார்ட் ரேட் கூடி கொண்டு போகும். ஸ்போர்ட்ஸ் செய்யறாங்களுக்கு என்ன நடக்கும்? அது கூடும். எப்ப கூடும்? செய்யக்க கூடும். எவ்வளவு நேரம் ஸ்போர்ட்ஸ் செய்யணும்? 40 minutes 1 hour 2 hour. ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டுக்கு என்ன நடக்கும்? ஸ்போர்ட்ஸ் கணக்கு ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் குறைவு. அதான் நாங்க ஹெல்த்தி லாங் லைஃப். ஆனா கூட ஸ்ட்ரெயின் பண்ணி அதே ப்ரூஸ்லி மாதிரி 24 மணி நேரத்துக்கு அதுல 20 மணி நேரத்துக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி கொண்டு இருந்தா ஹார்ட் ரேட் என்ன நடக்கும்? கூடும். அதான் ப்ரூஸ்லி கோர்ஸ் அன்னோன். தெரியாது கோர்ஸ். அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி அவ்வளவு பிசிக்கல் எக்ஸசைஸ் அவ்வளவு இதுக்காக செய்து கொண்டே இருந்தால் இப்ப எல்லாம் மெடிகேஷன் சொல்றது ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு எல்லாம் ஹார்ட் ரேட்டை ஸ்லோ பண்றதுக்கு பீட்டா பிளாக்கர்ஸ் சொல்லுது. let them to live long. Different theories, but nobody knows in it. Sudden death, no, of course. It is connected. சித்தம்பலத்துல 21,600 ஓடுகள் இருக்கு. ஒரு சுவாசம் வந்தா உள்ளுக்கு அடுத்து வெளியில வருவது. அதுதான் ஒரு மூச்சு நிக்கல சுவாசம் இல்லத்தான். அந்த நேரம் அது சமாதி அப்படி சமாதி சமாதி என்பது யோகாவில வந்து தியானத்துல இருந்த சமாதி என்பது நாங்கள் நிச்சு போயிடலாம். பிசிக்கலி நான் சமாதியில இருக்க போறேன்னு சொல்லி போட்டு போகலாம். எங்கட இதுல யோகாவில 8 பகுதிகள் இருக்கு யோகாவில். அந்த 8 பகுதிகளோட யோகாவில அஷ்டாங்க யோகம் என்று சொல்லுவோம். இயமம் பிசிக்கல் டிசிப்ளின், நியமம் மென்டல் டிசிப்ளின், அடுத்தது பிரத்யாகாரம் தாரணை தாரணை உள்முகப்படுத்தல் இன்டர்னலைஸ். நடுக்க வெளியிலே பரலோகத்தில் இருக்கிற பிதாவேண்டு வெளியிலேயே கும்பிட்டு கொண்டு இருக்கிறார். உள்ளுக்கு இருக்கிற இது உள்முகப்படுத்தல். அடுத்தது ஆசனம் இருக்கிறதுக்கு ஆசனம் அது கொஞ்சம் லேசா, அது கொஞ்சம் தேவை. எல்லா ஆசனமும் தெரிஞ்சிருக்கால லேசா இருக்கிறதுக்கு வேணும் ஆசனம். இன்றைக்கெல்லாம் ஸ்டிஃபா நேரா இருக்கிறதுன்னு சொன்னால் அது ஒரு ஆசனம் தான். இருக்குது பதஞ்சலி யோகசூத்திரம் இருக்குது. அதுல ஆர்டர் வந்து மாறி மாறி வரலாம். பிசிக்கல் டிசிப்ளின் வரைக்கும் நீங்க ஒன்று விட்டு ஒன்று தொடங்குற ஆர்டர்ஸ் வந்து மாறி மாறி வரும். ஆனா கடைசி நிலை தான் சமாதி. அஷ்டாங்க யோகத்துல இயமம் பிசிக்கல் டிசிப்ளின், நியமம் மென்டல் டிசிப்ளின், மற்றது பிரத்யாகாரம், அது தாரணை, அது ஆசனம், மற்றது பிராணாயாமம். கண்ட்ரோலிங் பிரெத் வந்து சயின்டிபிக் லைன் சொல்றது கண்ட்ரோல்ஸ் ஆஃப் எமோஷன். அதுக்கு அங்கால போயிடல. இதுக்கு பிறகுதான் தியானம். தியானம் என்றது இப்ப கன்னடங்கள்ல வகுப்புன்றது அப்படின்னா தியான வகுப்பு. தியான வகுப்பு போய் ஓடிக்கொண்டு போய் இப்படி கண்ணை மூடிக்கொண்டு இருந்தா கூட வர வேண்டியதில்லை. இந்த பிசிக்கல் டிசிப்ளின் மென்டல் டிசிப்ளின் இருக்கு. அதுக்காக போகப்படாதுன்னு இல்லை. இந்த படிமுறைகள் இருக்குது. நீங்க தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்காக போக போக வரும். அதுக்கு பிறகு யூ ஸ்லிப் இன்டு தி ஸ்டேட் ஆஃப் சமாதி. திருமந்திரத்துல இருக்கு. இந்த சமாதி நிலையில வந்து அது வந்து நாட் அல்டிமேட். எனக்கு நினைக்கிறது சமாதி தான் கடைசி நிலை. இது யோகத்தின் இறுதி நிலை தான் சமாதி. ஞானம் என்று இருக்குது அங்க. இந்த யோகத்தின் இறுதி நிலை சமாதியால கடைசி நிலை அல்ல. அதுக்கு அப்பால ஞானம் இருக்குது. ஞானத்துலதான் கேட்டல், அறிவுபூர்வமாக இந்த விஷயங்களை கேட்டல், சிந்தித்தல், அறிவுபூர்வமாக சிந்தித்தல். இந்த மக்களுக்கு பகுத்தறிவு இருந்திருக்கிறார் மேல. அப்ப இவ்வளவு வரைக்கும் வருகிறது. இது இவ்வளவும் செல்ஃப் எஃபர்ட்.
இங்கேயும் இது விளவும் செல்ஃப் இது அது ஸ்லிப் இன்டு தி ஸ்டேஜஸ். இதுக்கு அங்கால தெளிதல் ரெண்டு வரும். இவ்வளவுதான் புத்தகங்கள் படிச்சு இந்த நூல்கள்ல எடுத்து பிஹெச்டியை உருவாக்கி பல்கலைக்கழக பேராசிரியர் இருந்தாலும் கூட தெளிதல் வராது. தெளிதல் வந்து அவன் கொடுத்துதான் வாரு. அடுத்தது கடைசியா வாரது நிஷ்டை. நிஷ்டை என்று சொல்லுவோம், நிஷ்டை என்று சொல்லுவோம். இந்த நிஷ்டை தான் ஞானத்தின் கடைசி நிலை. இந்த நிஷ்டையிலே தான் சிவன் சிவனாகின்றது. சிவன் சிவன் அல்ல, சிவன் ஆகின்றது. ஆதலுக்கும் அதுக்கும் வித்தியாசம். என்ன சொல்றது, அகம் பிரம்மம் என்று சொல்றது, அகம் பிரம்மாஸ்மி என்றுதான் பிரம்மா இருக்கிறது. ரெண்டும் வித்தியாசம். அப்ப இந்த நிஷ்டையில தான் இது கடைசி நிலை. இது என்ன வித்தியாசம் என்ற சமாதி வந்து தியானத்தினுடைய ஆழ்நிலையில போலதான் சமாதி. அது சொல்லுவார்கள் ரெண்டு கடை. இதுக்கு அடுத்த இது சொல்லித்தாங்க. இந்த சமாதி நிலை என்னன்னு கேட்குறீங்க. எங்களுக்கு இப்ப நாங்கள் இருக்கிற நிலை வந்து விழிப்பு நிலை. எல்லாரும் முடிச்சுதான் இருக்கிறோம். நல்ல லட்சியம் போரா இருக்குது. விழிப்பு நிலையில எங்களுக்கு எண்ணங்கள் இருக்குதா? தாட்ஸ் இருக்குது. அவேர்னஸ் உணர்வு இருக்குதா? இது விழிப்பு நிலை. அடுத்தது விழிப்பு நிலைக்கு அடுத்தது என்ன வரும்? ஸ்லீப் வரும். அதுக்கு முதல் கனவு. ட்ரீம் ஸ்டேட் என்றது ட்ரீம் ஸ்டேட். REM non-REM ஸ்லீப் பண்ணலாம் இருக்குல்ல. அந்த REM ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்ல போய்க்கல வாங்க. கனவு நிலை. கனவு நிலையில தாட்ஸ் இருக்குதா? எஸ். அவேர்னஸ் இருக்குதா? நோ. கனவுல கனவுன்னு அவேர்னஸே இல்லை. கனவுலாம் இங்கே யாராவது கலைச்சா விழுந்து பார்த்தா காட்டெல்லாம் படபடுத்து வேர்த்து கொட்டியெல்லாம் வரும்போது அவேர்னஸ் இல்லை. அதே போல மாதிரி அது கர்மா. கர்மா கழிவு ஒரு விதி கனவுலேருந்து கர்மா கனவிலையும் கழிவு. பேட் ட்ரீம்ஸால கர்மா கழிவு. ஜாதகத்துல 12ஆம் இடம் பார்க்கணும். பயண போதனை அப்ளிகேஷன் இருந்தா பேட் ட்ரீம்ஸ். அது கனவு. அதுக்கு அடுத்தது டீப் ஸ்லீப். அதுதான் உறக்கம் என்று சொல்றோம். உறக்கத்துல போய்க்கல எண்ணம் இருக்கும். ஆழ்ந்த உறக்கத்துல அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான்னு சொல்லலாம். எண்ணம் இருக்குதா? எங்களுக்கு இல்ல. மைனஸ் தாட்ஸ் இல்ல. அவேர்னஸ் இருக்குதா? இல்ல. ரெண்டுமே இல்லை. இந்த மூணு தான் எங்களுக்கு நடக்குது. ஆனா நாலாவது ஒரு நிலை நீங்க சொன்ன மாதிரி வந்து வந்து போகுது. அதை சொல்லுவார்கள் துரியம். துரியத்துல என்னன்னு கேட்டா இந்த எண்ணங்கள் இல்லை, ஆனா அவேர்னஸ் இருக்கு. புரிஞ்சுதா? எண்ணங்கள் இல்லை, அவேர்னஸ் இருக்குது. எண்ணங்கள் இல்லை என்றால் அது என்ன மாதிரி? உறக்கம் மாதிரி. உறக்கத்துல எண்ணங்கள் இல்லாம இருக்கு. பாருங்க, உலகத்திலே உறக்கத்துல எண்ணங்கள் இல்லாம இருக்கு. அவேர்னஸ் இருக்குண்டா என்ன மாதிரி? விழிப்பு மாதிரி. இதைத்தான் சொன்னேன். தூங்காமல் தூங்கி சுகம் வருவது காலம். தூங்காமல் தூங்கி சுகம் வருவது காலம். ஏன் தூங்காமல் தூங்கி? தூங்காமல் இருக்கிறார், தோட்ஸ் இருக்குது. தூங்குகிறார், இந்த தோட்ஸ் இல்ல. தூக்காம அந்த உறக்கத்துக்கு மற்றது இது மாதிரி இந்த ரெண்டு காம்பினேஷனும் வந்து வருகிறது. இதுதான் துரியம். இப்ப புரியுதா? அப்ப சமாதியில இந்த துரியம் தான் வருகிறது. அதாவது உங்களுக்கு எண்ணங்கள் இல்லை, ஆனால் அவேர்னஸ் இருக்கு. அதான் இது சொன்னாங்க. நிலைக்கு விதை கூறிட்டோம் அவங்க சொல்லு. சிம்பிள் திங். அது அந்த இதுல வரைக்கு அது வேற துரியம் பண்ணது. இதான் நான் சொன்னேன். இப்ப விழிச்சிருக்கும் பொழுது எங்களுக்கு எண்ணங்களும் இருக்கு, உணர்வும் இருக்குது. உறங்கும் பொழுது எண்ணமும் இல்லை, உணர்வும் இல்லை. இதுல வந்து எண்ணங்கள் இல்ல, உணர்வு இருக்கு. பஞ்சாட்சர ஜபத்துல என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு முறையும் பஞ்சாட்சரம் சொல்லிட்டு எண்ணத்தை அடிச்சு விடுத்து. இது பார்த்தோமா இல்லையே? பஞ்சாட்சரம் 2 வாழை எடுத்து வெட்டு எண்ணங்களை, அப்படிதான் சொல்றது ஒவ்வொரு முறையும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பக்கத்துல மணி அடிக்குது. ஓம் நம சிவாய, அடிங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இதோ சத்தம் கேட்குது, அடியுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் கதவு திறக்குது, அடியுங்க எண்ணத்தை.
ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் நமச்சிவாய். குளிர் காத்து வருது, அடிங்க எண்ணத்தை அடிச்சு 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 இந்த பிரெயின் பேஸ் இருக்கு தானே, அதை அடிச்சு 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 பிளாட்டா. இதுதான் கஞ்சாக்ஷன். பத்திரகிரியார் பாடல்ல இருக்கு, இங்க இருக்கு. அது மட்டும் பட்டிருக்கார் பத்திரகிரியார் பாடல் உண்டு. ஐ திங்க் ஒரு புக் இருக்கும், பத்திரகிரியார் பட்டினத்தார் பாடல். இல்லாட்டி என்ன மெத்தட்ல அதுல இதெல்லாம் போட்டுருக்கு. பஞ்சாட்சரம் சொல்லி இந்த பஞ்சாட்சரம் வால் என்று சொல்லுவாங்க. ஒரு பாட்டு இருக்குது வால். இந்த வாழால ஒவ்வொரு எண்ணம் வரைக்கும் டக் டக் வெட்டு எண்ணத்தை அறுக்கிறது. ஆனா என்ன பிரச்சனை, அதை சொல்லி போட்டு சொன்னா அந்த நெருங்கு சாப்பிட குரங்கணைக்கப்பட அந்த மாதிரி அதிலேயே போடும். சொல்லாம சொல்லி கொண்டு வர அடங்கு மனசுல வச்சுக்கொண்டு ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் சொல்லி எண்ணங்கள் போகைகளை நெச்சு நெச்சு சொல்லி கொண்டு வர வர எண்ணம் அடங்கி 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 கொண்டு வர. அதான் யூ ஸ்லிப் என்று அதான் தியானம். அப்ப இன்றைக்கு செய்தது நாங்கள் இந்த பிராண வீச்சம் என்று சொல்றது, பிராணாயாமத்தோட மந்திரத்தை சேர்த்து இதை சொல்றது ஜபா மெடிடேஷன். ஜபம் செய்து கொண்டு மெடிடேட் பண்றது. இந்த போயக்குள்ள யூ ஜஸ்ட் ஸ்லிப் இன்டு த தியானம். அதுக்கு அங்கால இந்த சமாதி. இப்ப புரிஞ்சுதாது? புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொன்னது? அப்ப இதுதான் இந்த துரிய நிலையம். சரி, அப்ப நிஷ்டை என்றா என்ன? தேவை தேவை. நிஷ்டை என்றா இறைவன் எங்களுக்கு அறியறதுக்காக 36 கருவிகரணங்களை கொடுத்திருக்கிறேன். கண், காது, மூக்கு தெரியுது, கை கால் எல்லாம் தெரியுது. துரியம் வந்தது வந்து வந்து போறது. அப்ப இப்படி ரவுண்ட் த கிளாக்ல இப்படி வட்டம் இருந்தால் இதுல வருகுது, இதுல வருகுது, இதுல இல்லை, இதுல வருகுது, இதுல இல்லை. இது வட்டம், இது புள்ளி. புள்ளியும் ஒரு வட்டம். வட்டத்தை குறுக்கி 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 கொண்டு போனா என்ன வரும்? புள்ளியே வரும். புள்ளியில போனால் அதேதான் நிலை. அதுலயே நிக்கிறீங்க. நோ அங்கால எங்கால போய் வாங்க. அதான் துரியாதி. இதெல்லாம் தியரி. நாங்க இப்ப பஞ்சாயத்து இப்பதான் தொடங்கி இருக்கிறோம். நீங்க அதுக்குள்ள அங்கே எல்லாம் போட்டீங்க. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஹெல்ப் பண்ண. தியானம் என்றால் என்ன, சமாதி என்றால் என்ன, மற்றது நிஷ்டை என்றால் என்ன. நிஷ்டை என்றால் என்னன்னு கேட்டால் ஞானத்தின் கடத்த நிலையில இறைவன் அறிகிறதுக்காக கருவிகரணங்களை கொடுத்திருக்கிறார். கண், காது, மூக்கு, வாய், செவி, 5 அறிகருவிகளை ஞானேந்திரியங்கள் கொடுத்திருக்கிறார். 5 செயற்கருவிகள் கொடுக்கிறார். கை, கால், இனப்பெருக்கங்கம், கழிவங்கம், நாக்கு, கம்யூனிகேஷன், சக்தி இல்லையா? அதை விட பார்க்கிற சக்தி, கேட்கிற சக்தி, நுகர்ற சக்தி, சுவைக்கிற சக்தி, தொட்டுணர்வு சக்தியை கொடுக்கிறது. அதான் தென் மாத்திரை. சப்த ரூப ரச ஸ்பரிச கண். கண் இருந்தும் மூளை இருந்தும் பார்வை நிரம்ப இருந்தும் பார்வை இல்லாம இருக்கலாம். இது தன் மாத்திரையில போலாம் இருக்கு இல்லையா? 15 வந்துட்டு அதை விட மனம் தந்திருக்கிறேன், புத்தி தந்திருக்கிறேன், சித்தம் தந்திருக்கிறேன், அகங்காரம் தந்திருக்கிறேன். 19 இருக்கு இல்லையா? 19ஓட வித்தியாதத்துவங்கள் 7 காலன், நியதி, கலை, வித்தை, ராகம், குருடன், மாயை என்று 7 வித்தியாசம். போன அந்த கர்மா இது பார்க்க சொன்னாங்க. ஒரு கர்மா இருந்தாலும் அந்த காலம் வரவு டைனிங் சர்க்கம்ஸ் இருக்கு. அதை விட இன்னும் சப்ளா போகுது. சுத்த வித்தை, மாகேஸ்வரம், அல்லது சாதாங்கியம், பிந்து நாதம். பிந்து நாதம் எல்லாம் இந்த ரேடியோ டோக்கில் கொஞ்சம் கதை பற்றிடுறது. திருமணத்தை பற்றி கதைக்க போறோம். இந்த திருமணத்துல அதுக்கு ஏன் திருமணம் கேட்டால் ஆண் 12 போலாரிட்டி இருக்கிறதுல திருமணம் வருது. அப்ப ஏன் ஆண் 12 போலாரிட்டி வந்தது? இறைவன் படைச்சிருக்கிறது படத்துல வருது. அதுல எல்லாம் நாதம் என்கிற தத்துவத்தை களமாக வைத்து சிவம் தொழிற்படுகிறது. பிந்து என்ற தத்துவத்தை களமாக வைத்து சக்தி தொழிற்படுகிறது. அதான் சிவமும் சக்தியும் இல்லை. சிவசக்தி சுரூபமாக தான் இருக்கிறது. இப்ப ஆண்கள்ல ஆண்மை இருக்கிறது, பெண்கள்ல பெண்மை இருக்குது. ஆனா பெண்கள்ல ஆண்மை இல்லையன்றி, ஆண்கள்ல பெண்மை இல்லையன்றி. ஆம்பளை மடுவா பிள்ளை வாக்கணும் தானே. வேறு சிங்கினம் அதெல்லாம் இருக்கா? The successful doctors வந்து லண்டன்ல செய்த சேவையில வந்து the successful doctors family விஷயங்கள்ல they had the feminine skills. படிவா இருந்து லிசன் பண்ணி கதைச்சா தான் அந்த கம்யூனிகேஷன் நல்லா வரும். அது feminine skill. பெண்கள் மென்சுரியில் எல்லாம் இருக்கிறாங்க, அது masculine skill. அப்ப masculinity in femininity, femininity in masculinity, அந்த ரெண்டும் எல்லாருலையும் இருக்கு. அப்ப இந்த செக்ஷுவாலிட்டி எங்க வந்தேன்னு கேட்டால் பேலன்ஸ்ல இல்லை.
யூ டோன்ட் ஹேவ் த பேலன்ஸ். இறைவனுக்கு மட்டும்தான் ஆண் பாதி பெண் பாதி அத்தன் ஆறுகிறதாக அன்றைக்கே இருந்து ஆதியில் இருந்து அந்த அந்த தொடக்கத்தில் இருந்து இட்டர்னலா இன் பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆஃப் மாஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினிட்டி அத்தன் ஆரியம். எங்கள் எல்லாருக்கும் அந்த சிவம் சக்தி ஆண்மை பெண்மை இருக்கு, பட் பேலன்ஸ் இல்லை உங்களுக்கு. இந்த பேலன்ஸுக்கு சீக் பண்றதுக்காக ஆண்மை பெண்மையை நாடும், பெண்மை ஆண்மையை நாடும். அதான் வெளியில இருக்கிற திருமண உறவும் இன்டர்வெக்ஷன்ஸ். இங்கேதான் இந்த இப்பெல்லாம் கேட்பாங்க ஹோமோசெக்சுவல் வருது, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வருது. அது அவர்கள் ஆண்மை கூட இருக்குது அல்லது பெண்மை கூட இருக்குது. இப்போ பேலன்ஸ் மட்டுமே தான் சர்ச் பண்ண மாட்டேன். ஆனால் ஆன்மாவுக்கு ஆண் பெண் பேதம் கிடையாது. இதெல்லாம் இந்த 36 தத்துவங்கள் பொருந்தி நிற்கிற தத்துவங்கள் இந்த 36 தத்துவங்களை இறைவன் தந்தது என்று கேட்டால் அறிகிறதுக்கு அனுபவிக்கிறது. ஆன்மா வந்து இயற்கையாய அறிகிற சக்தி இருக்குது, அனுபவிக்கிற சக்தி இருக்கு. பட் இன் வாண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாட்டி செய்யுங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இறைவன் கொடுக்குறேன். தன்னை கரண புவன போகும். இந்த உடம்பை கொடுத்து மனசை கொடுத்து இதை கொடுத்து உலகங்களை எல்லாம் விட்டுட்டேன். விட்டோட என்ன செய்தேன்? ஃப்ரீ வில்லையும் கொடுத்து பகுத்தறிவையும் கொடுக்குறேன், அறிவையும் கொடுத்து ஃப்ரீ வில்லையும் கொடுத்து விட்டுட்டேன். சாய்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். உங்களோட பாட்டுக்கு நாங்கள் புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி எல்லாம் பிறந்து அந்த அனுபவத்தினூடாக ஒரு பக்குவம் வரைக்குள்ள பிறகு இறையை இருக்கக்கூடியக்குள்ள இறையை அனுபவிக்க சொல்றேன். இன்றைக்கு நான் கதைக்கிறேன்னு சொன்னா என்னுடைய புத்தியை, என்னுடைய மனதை, என்னுடைய 36 தத்துவங்கள் இருக்கிற அதை பாவிச்சு தான் கதைக்கிறேன். ஆனால் நிஷ்டையில இருந்தா கதைக்கிறேன் இல்லையே, அந்த 36 தத்துவங்களையும் கதைக்கிறேன். ஆனால் இறையை அனுபவிப்பதற்கு முற்றா வடிவ அதுக்கு மேலால போய் இறையை அனுபவிப்பதற்கும் அறிவதற்கும் இந்த அறிவதற்காக அனுபவிப்பாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 36 தத்துவங்களுமே பிறகு ஒரு நிலையில இன்சபிஷியண்டா வந்துடும், இன்னபிஷியண்டா வந்துடும். அதுக்கு மேல போகையில இவ்வளவுதான் விளங்கப்படுத்தி சொன்னாலும், எவ்வளவுதான் இருந்தாலும், எவ்வளவுதான் நான் இருந்து ஜவன் தியானம் எல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு நிலையில எனக்கு அறிவதற்கு இந்த கருவிகரணங்கள் நான் அறிகிற இந்த மனம், இந்த புத்தி, என்னுடைய மூளை, என்னுடைய இன்டெலெக்ட், என்னுடைய கண் காது மூக்கு செவி எல்லாவற்றைக்கும் அப்பாலே அது நிற்குது. இப்ப இதுக்கு அப்பால் அந்த நிலவரைகள் என்ன செய்யறோம்னா 36 தத்துவங்களையும் டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். 36 தத்துவங்களையும் இப்படி இருந்து கொண்டே டிஸ்கனெக்ட் பண்ணி அந்த இறை தன்னை அறிவிக்க உயிர் நேராக அனுபவிக்கிறது. அந்த அனுபவம் தான் நிஷ்டை. நிஷ்டை என்பது டிஸ்கனெக்டிங் த 36 தத்துவம். 36 சப்பெல்லாம் போட்டு 96 போடுவாங்க. அதான் அபயாவர்கள் வரும். தத்துவம் 96 நீக்கி இருக்குல்ல. அபயாரர்கள் படிக்கிறீங்களா? விநாயகர் தத்துவம் 96 36 சப்பெல்லாம் போடுவாங்க. டிசைன் எல்லாம் போட்டு 96 அதுல பெருசு இல்லை. அதுக்கு நீக்கி டிஸ்கனெக்ட். அதுல அந்த ஃபைனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ட்ரூத். இது மெய்யை நேரடியாக அனுபவிக்கும். அதெல்லாம் இதுக்கு அங்கால அதெல்லாம் இங்க துரியத்துலதான் அதுகள் இல்லை. நிஷ்டை அதுக்கு அதை கடந்த நிலை. அப்படி என்று உணர்ச்சி ஒன்றும் இல்லை. அவர்கள் நடந்து கொண்டு தெரிவார்கள் மற்றவர்களோட. அவர்கள் அரசர்களாக இருக்கிறார்கள், ஆக்களோட ஆக்களா இருப்பார்கள், பைத்தியக்கார மேல தெரியும். நம்ம சின்ன பிள்ளைகள் மேல போன முறை சிவஞான சித்தியார்ல 3 இது சொன்னார். நார்மல் பார்ட்டே சொன்னார், எக்ஸெப்ஷன் சொன்னார். எக்ஸெப்ஷன் கிடையாது, அந்த பைபாஸ் சொன்னார். இப்படி உண்மத்தர் பாலரோடு உண்மத்தர் பைசாசர் குணம் மருவி பாடலினோடு ஆடர் பயின்றிடனும் பயிலர். சின்ன பிள்ளை சில பேர் அப்படி உண்மத்தர் என்றா பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியும். செல்லப்பா சுவாமிகள் மாதிரி அப்படி சொல்றது. மற்றது அபிராமி பட்டரை அப்படித்தானே சொன்னது, பைத்தியம் என்று தானே சொன்னார்கள். இன்றைக்கு தையமாவாசம் அது அப்படி தெரிகிறது. மற்றது பிசாசர் என்றால் தேவடிச்சல், தேவடிச்சார்கள் அது மேலே தெரியும். பொசஸ்ட் பொசஸ்ட் மேலே தெரியும். அதான் அந்த நிஷ்டையிலே சொல்லிடுமா, அது ஜீவன் முத்திரை. ஜீவன் முக்தி என்பது நிஷ்டை தானே, ஞானத்தின் இறுதி நிலை முக்தி. அந்த முத்தி அந்த நிஷ்டன்ல 2 இதுல வரும். ஒன்று உயிரை விட்டவர்கள் வாரது, உயிரோட இருக்கைக்கு வந்துச்சுன்றது ஜீவன் முக்தி. நிஷ்டை இஸ் ஈக்குவலன்ட் டு ஜீவன் முக்தி. அதான் கரெக்ட். ஆனா இந்த ஜீவன் முக்தி நிலையில இருக்கிறார்கள் மன்னர்களா இருப்பார்கள், உலக அனுபவத்திலே இருப்பார்கள். அதுவே சிவஞான சித்தியாகவே இருக்கு.
அது என்னன்னா நீங்கள் நாங்கள் இருக்கிற உலகத்திலே நாங்கள் உலக இன்பத்தை விட்டுத்தான் முக்தி என்று யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்குது. இந்த அது எல்லாரும் அப்படி என்று இல்லை, அந்த இதிலேயே இருந்து கொண்டு இருப்பார்கள். சித்தியாருடைய உலகத்தினுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எது ஜீவன் முக்தர்கள் எங்களை போல இருந்தாலும் அவர்கள் நாங்கள் பார்க்கிற மாதிரி இந்த உலகத்தை பார்க்கிறோம். சித்தியா அங்கே இருக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்டேஜஸ் வந்து மாறி மாறி வரலாம். இதுல இந்த பிராணாயாமம் தியானத்தை ஆசன தியானத்தை முன்னுக்கு போடுவாங்க. யம நியமத்தை போட்டு பிறகு இந்தியால பிரத்யாகாரம் தானியங்கள்லாம் இருக்கு. அது ஒவ்வொரு ஸ்டெப்ல இன்டிகிரேட் தான். அதுக்காக நான் போய் யோகத்துக்கு எல்லா பெயர்களையும் சொல்லுவாங்க. ராஜயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் எல்லாம் இருந்தாலும் கூட யோகத்துல வந்து பிரிச்சு பார்த்தால் இந்த 8 படிமுறைகள் இருக்கு. அதுக்காக ஒரு படி முடிஞ்சுதான் மற்றதுக்கு போக வேண்டிய. நான் வந்து பிசிக்கல் டிசிப்ளின் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போட்டு தான் மென்டல் டிசிப்ளின் செய்ய வேண்டியதில்லை. பிசிக்கல் டிசிப்ளின் செய்யக்கே மென்டல் டிசிப்ளின் வந்தது. பிசிக்கல் டிசிப்ளின் மென்டல் டிசிப்ளின் செய்யக்கே இருந்து ஆசனம் செய்ய துவங்கிக்கும். இருந்து ஆசனம் செய்யக்கே பிரீதிங் தண்டபாட்டில் வர துவங்கிக்கும். ரெகுலேட் பண்ணி நீங்க கொண்டுதான் பண்ணுவீங்க. அப்புறம் பிராணாயாமம் செய்யக்குள்ள மனம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. தண்டபாட்டி கான்சென்ட்ரேஷன் வரையக்குள்ள உள்ளுக்கு தாரணை உண்முகப்படுத்தல் வந்தது. உண்முகப்படுத்தல் வர தியானம் தண்டபாட்டில் வருது. தியானம் தண்டபாட்டில் வர அங்கால நீங்கள் இங்க சமாதி நிலைக்கு தண்டபாட்டில் போவீங்க. அப்ப இதெல்லாம் அப்படியே ஒன்று அப்படி ஸ்லீப் பண்ணி நீச்சப்படாதானே தண்டபாட்டில் வந்து கொண்டு ஒன்று பெருசா எஃபர்ட் எடுத்து யோசிச்சு இதெல்லாம் படிச்சு கொண்டு செய்யணும்னு இல்லை. இன்னைக்கு நாங்க செய்தது அந்த பிராண வீச்சத்தோட சேர்ந்து இந்த மந்திரத்தையும் சேர்த்து அந்த இதையும் சேர்த்து மெடிடேஷன் அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி சரியகிரி யோகம் ஞானத்தில் சரியகிரிய யோக ஞானத்துல அதாவது வந்து சரியை எங்கட செல்ஃப் எஃபர்ட் நாங்கெல்லாம் செய்யணும். கிரியையும் எங்கட செல்ஃப் எஃபர்ட். பாடி சர்வீசஸ் மாதிரி பாடியை மைண்டையும் நீங்க என்ன சொன்னீங்க. மணி அடிச்சு கொண்டு தீபமும் காட்டுறது கஷ்டமா இருக்கு. சொன்னதான் விளங்கிச்சு. ஒரு கையால மணி அடிச்சு கொண்டு ஒரு கையால தீபம் காட்டுறது கஷ்டம். அப்புறம் அதில் வாயால வேற சொல்றேன் அதை விட கஷ்டம். எல்லாம் கோணை கூட பாடியல் மைண்ட் சேர்ந்து வேலை செய்யுது. அதான் கிரியை அங்கால கிரியை கங்கால யோகம் அதான் நீங்க பாத்துறாங்க. இதுவும் செல்ஃப் எஃபர்ட்ல தான் இருக்குது. ஞானத்துல கேட்டால் சத்தங்கம் வந்து இருக்குது, கூடி இருக்கிறேன், கதைக்கிறவன்டா அதுக்கு நாங்கள் வந்து எஃபர்ட் எடுத்து தான் கிடக்கும். இப்ப இங்கெல்லாம் சொல்லல அது வீட்டுல இருந்து கொண்டு அவனர்களாலே அவன்தால் வணங்கி மாணிக்கவா சொல்லி இருக்கிறார். அது அவனர்களாலதான் தர்மண்டு கொண்டு விட்டு இருக்கிறார். எல்லாம் செல்ஃப் எஃபர்ட்ல வேற அந்த நிலை வந்த உடனே கேட்டல் சிந்தித்த நிலை வேற. அப்பதான் சத்தினி பாதம் வரும். அதான் சொல்றது இந்த ரைடிங் வீல் மேன் பஞ்சாயத்து சொல்லிக்க சொன்னோம் இல்லையா. இது யா இங்க பக்கம் சி இது மலம். இது உலக அனுபவங்கள்ல அழுத்துறது. அதுவும் இறைவனுடைய சக்தி தான் செய்யுது. அது மறைப்பு சக்தி. இது யா என்பது உயிர். இது சிவம் இந்தியாவில் இருக்குது. சிவத்தை நோக்கி செலுத்துற சக்தி அருட்சக்தி. நாங்கள் இப்ப இந்தியாவி பக்கம் தான் ஸ்டியரிங் வீல் இருக்குது. தெரியுதா எல்லாருக்கும்? ஸ்டியரிங் வீல் வந்து இந்தியாவி பக்கம் தான் இருக்குது. இப்படி அதே இந்த மறைப்பு சக்திகள் இருக்கிறது இறைச்சியில எங்களுடைய சரியகிரிய யோக ஞானம் மெடிடேஷனுக்காக இப்படி இப்படி கொண்டு இந்த ஸ்ட்ரென்ஜருக்கு கொண்டு வர்றது எங்களோட செல்ஃப். சென்டருக்கு வந்ததை இந்தியாவில நாங்கள் கொண்டு போயிடலாம். தட் இஸ் நாட் அவர் செல்ஃப். இங்கதான் அவனர்களாலே அவன்தால் வணங்கி அந்த அருள் என்பது இது. அந்த அருட்சக்தி வந்த உடனே இங்கதான் சத்தினி பாதம். இவனுடைய அருட்சக்தி சண்டு நேரம் வந்து கொட்டும். இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் கூட பரிசுத்தாவி இருக்கிறான்னு சொன்னார். யோவான் ஞானஸ்தானம் செய்வார். குரு வருவார். இந்த இடத்துல தான் குரு. இந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு தீட்சா குரு வித்யா குரு இப்படி சொல்லிக் கொடுக்குற ஒரு கல்யாண நிறுவனம் லிபரேஷன் சேர்த்த குரு வராது. ஈசா யோகம், அந்த யோகம், இந்த யோகம் எல்லா யோகங்களும் இங்கதான் இருக்குது. இந்த குரு வந்து இறைவனே குருவாக வருவேன். மானுட உருவில வருவேன். மானுட உருவில குரு வரைக்குள்ள அந்த குருவனுடைய ஆன்மாவை இறைவன் உருவாக கொண்டு தன்னுடைய உடலாக கொண்டு வருவேன். சைதன்ய சொரூபம் என்றதுக்கு பெயர். இந்த குரு வருவார், திருவருள் வரும், இறைவனர்கள் வரும். எல்லாம் வந்தோடனே எங்களுடைய மல பரிபாகம் என்றது சமைக்கிறார்களுக்கு தெரியும். பரிபாகம் எல்லாம் பக்குவமா சமையல் எல்லாம் முடிஞ்சு பக்குவமா வந்திருக்கும். எல்லாம் சரி என்றோடனே டக் கண்டி இங்கால இருக்கும். ஸ்டியரிங் சட்டக் கண்டி இங்கால போயிடும். அந்த இதை வந்து அக்சிலரேட்டட் ஃபேஸ். இது எங்கட நார்மல் எத்தனையோ புறவைகளை கூட வாரது. இந்தியால வந்தோடனே அக்சிலரேட்டட் ஃபேஸ் சிவத்தை நோக்கி போகும். இந்த அக்சிலரேட்டட் போஸுக்கு போறதுக்கு தான் அவனருளாலே அவன்தால் வணங்கி. நார்மல் எங்கட ஸ்லோ ஃபேஸ் இருக்கு தானே, உறந்து எத்தனையோ புறவை, அதுக்கு எங்கட சைட்ல
இது ரெண்டும் என்ன ஏன் இது எண்ணப்படாதுன்னு சிலர் அதை சேர்த்து எனக்கு பாட்டு சொல்லி தந்தேன் பாட்டு சொல்லி தரீங்க இதுதான் சொல்லி தந்தது நாங்களே அதன் வழியே பழகிட்டு நான் சில பேரை கேட்டேன் சில பேர் சேர்த்து தான் நினைக்கணும் 12,000 சேர்த்து தான் நினைக்கணும் 2,000 சேர்த்து 12,000 அப்படித்தான் நினைக்கணும் மாலையால ஜெபம் பண்ணும் பொழுது இதால இந்த விரலை பாவிக்கலாம் சுட்டு விரல் மாலை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது மற்ற விரல தான் வச்சு விட்ட வேண்டும் இந்த விரல்ல வச்சு விட்டப்படாது சுவாமி கும்பிடுற கணக்குல செய்த முன்னேற்றம் மகா சொல்றோம் அடுத்தது நோடல் சொல்லுங்க முதல் வந்து நம பார்வதி வரியே சேர்க்கணும் ஹரஹர மகாதேவன் நம பார்வதியரமாக வந்து சிவனுக்கு பார்வதிக்கும் திருமணம் நடந்த பொழுது இது மகாவிஷ்ணு நம பார்வதி வரியை சொல்ல ஹரஹர மகாதேவா இவர்கள் சொன்னார் அதுதான் கோஷம் அது கந்த புராணத்தில் இருக்குது அப்போ அது கோஷம் அது சொல்லிச்சு அது தென்னாட்டுடைய சிவனையை கூட்டி எந்நாட்டை வச்சு முறவா கூட்டி அது மாணிக்கவாசுடைய வரி அதில் வருது ரெண்டா எங்களுடைய இறைவன் ஆனால் எல்லாருக்கும் பொது இறைவன் ஏன்னா கிளைம் டோட்டலிஸ்டிக் கிளைம் எங்களுக்கு இல்லை அடுத்தது வந்து சிதம்பரம் சொல்றோம் சித்தம்பரம் முந்தி பார்த்துருப்பீங்க இருதய கமலம் இருதய மண்டலம் எல்லாம் அது முந்தி வந்தாங்களுக்கு தெரியும் அது சித்தம்பலம் மண்டது இந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கிற சின்ன ஆகாசம் ஆத்மா எங்க இருக்குது நான் என்று மார்க்கட்டும் பெருமாளே வலது பக்கத்துல இருக்குது ஆட் இதுல இருந்து 2 விரற்கடை நடு நெஞ்சு நம்ம 2 விரற்கடை கிஞ்சால வலது பக்கத்துல ஆத்மா இருக்குது அதுதான் இருதயம் ஆத்மா சொல்ற இருதயம் சொல்றது அதுதான் அந்த இதயம் மொட்டு மாறி கீழே கவிழ்ந்தபடி இருக்குது இதெல்லாம் இமேஜினேஷன் பத்தி செய்யலாம் அது அதுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ்ல தான் சிவலிங்கம் இருக்குது அதான் சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி விநாயகர் வர இல்லையா சித்தத்தினுள்ளே அந்த இது அதுதான் உள்ளம் என்று சொல்றது அதைத்தான் நெஞ்சு என்று சொல்றது அதைத்தான் இருதய கமலம் என்று சொல்றது இருதயம் என்று சொல்றது அதைத்தான் இது தெரியாம தான் அந்த அனிமேல் கிழிச்சோடனே அங்க ராமர் இருக்கிற 2 படி பாட்டு இது இந்த இதழியாக இருதய இயேசு கிறிஸ்துவோடு இருந்திருக்கிற போட்டு அந்த இருதய படம் போட்டு அந்த இருதயம் வந்து ரத்தம் பம்புறது அது இல்லை அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ்ல அந்த சித்தம்பலம் அம்பலம் என்றா ஸ்பேஸ் சிறிய ஸ்பேஸ் அது வந்து அறிவுமயமானதா இருக்கு ஏன்னா அறிவுமயம் வெளியில இருக்கிறது ஜடத்துவமான ஸ்பேஸ் இது ஜடசக்தி வெளியில இருக்கிற சக்தி ஜடசக்தி வெளியில இருக்கிற ஸ்பேஸ் ஜடத்துவமான ஸ்பேஸ் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் உள்ளுக்கு இருக்கிறது உயிர் வந்து அறிவு பொருள் அது இருக்க பாட்டெல்லாம் அறிவைத்தான் இருக்கு அவன் அதுக்குள்ள இருக்கிறவே அறிவு பொருளான அம்பலம் சித்தாம்பலம் அந்த அம்பலத்துக்குள்ளதான் நாங்க நடராஜுடைய டான்ஸ் இருக்கு அது தரிசனம் செய்யறதான் சிதம்பர தரிசனம் அப்ப அதுக்காக சித்தபேஷா சிவசிதம்பரம் அதாவது திருச்சிட்டம்பரம் திருச்சிட்டம்பரம் கடைசியில் சொல்லி கொண்டிருக்கலாம் இங்கமே இன்னைக்கு வந்த கோஷம் அது சொன்னாலே எல்லாரும் நல்லா இருக்கு நம்ம அதுல ஒன்றும் கேட்க தேவை அது இருக்கிற சாட்டிஸ்பேக்ஷனுக்காக சொல்றது பட் திருச்சிட்டம்பரம் தொடக்கத்திலையும் கடைசியிலையும் அந்த சமூக விலையை அந்த தொடர்ச்சியான போன வரை சைவ கோயில்கள் இது பார்த்தாங்க அடுத்த சிவஞான சித்தியாரையோ சிவஞான இந்த உலகத்தை பற்றி வரும்பொழுது அது கூடியாச்சான்னு கேட்கக்கூடாது. ரங்கநாதருக்கு சேவை சாதி சிவபெருமானுடைய அந்த சக்தியை நெருப்புல ஆவாகனம் பண்ணா அது தம்பம். அதுபோல இந்த பகுதி விகுதி சந்தி சாரி இறக்கணும் கூட நாம் போதிருக்கோம். பெரியவர்கள் இரு என்பதும் பகுதி என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே ஆலயம் என்பது அனைத்தும் லயிப்பது சொல்லி எப்படி வருதுன்னு கேட்டால்